என் தங்கப்பிள்ளையே, வளர்பிறை சஷ்டியினுடைய இந்த பொன்னான புதன்கிழமையின் வெற்றி விடியலில் ஆசை ஆசையாக உன் தாயானவள் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். நீ என்னவென்று கேட்டு முடிக்கும் பொழுது நிச்சயமாக உன் அம்மா எனக்கு நீ நன்றி சொல்வாய். என் குழந்தையே, உன்னிடத்தில் இந்த நன்றியை எதிர்பார்த்து நான் வரவில்லை. ஆனால் நீ சொல்கின்ற நன்றி உன்னுடைய சந்தோஷத்தின் வெளிப்பாடாக இருக்கும். நீ எப்படி எதிர்பார்த்த ஒரு செய்தியை இந்த அம்மா சொன்னேனோ அதை நினைத்தால் உனக்கு நிச்சயமாக மகிழ்ச்சியாகத்தானே இருக்கும். பொதுவாகவே நாம் எதையுமே எதிர்பார்க்கின்ற பொழுது இந்த வாழ்க்கை நம்மை சுற்றி வந்து நமக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் என்னவானாலும் அதை என்னவென்று நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது ஒவ்வொரு விடியலும் உனக்கு வெற்றி பொழுதாக மாறும். நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு செயலும் உனக்கு மாபெரும் வெற்றியை உன் கைகளில் உறுதியாக கொடுக்கும். எல்லாமும் தெய்வ நம்பிக்கை கொண்ட பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை என்னவென்று உணரக்கூடிய நேரத்தை நீ விட்டு விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கான உண்மைகளும் உனக்கான நன்மைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை தொடரும் என்பதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். எதையும் நினைத்து எதை பற்றியும் யோசித்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் இனியும் எதையும் நீ தொலைக்க முன் வந்து விடாதே. உனக்கு நடப்பது என்னவோ அதையெல்லாம் நான் உன் கண் முன்னால் நல்லபடியாகவே நடத்தி கொடுக்கின்றேன். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டியது என்னவோ அதை நான் எப்பொழுதுமே சரியாகத்தான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகின்றேன் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதன்படி உனக்கும் உன் மீதும் உன் வாழ்க்கையின் மீதும் முழுமையான நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நாம் பல உண்மைகளை கடந்தும் பல சந்தோஷங்களை வெளிப்படுத்தியும் ஒவ்வொரு நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நாம் மேலேறி வந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, நீ எந்த இடத்திலும் தயக்கம் காட்டி உனக்கான சந்தோஷங்களை நீ இழக்க இனியும் தயாராக இருக்காதே. மற்றவர்களின் வார்த்தைகளும் பேச்சுக்களும் நம்மை அது போன்ற நிலைக்கு செல்ல தள்ளிவிட்டு விடும். அதனால் எப்பொழுதுமே நாம் சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். எந்த சூழ்நிலையையும் நாம் கவனமாக எதிர்கொள்ள வேண்டியது நம்முடைய மிக முக்கியமான கடமை. இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் எண்ணி என் பிள்ளை எந்த நிலையிலும் எதற்கும் கலங்காமல் உனக்கு வேண்டிய நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிடு. என் குழந்தையே, நம்மால் ஒருவருக்கு பிரச்சனை வருகிறது என்றால் அந்த இடத்தை விட்டு நாம் விலகிவிட வேண்டும். அது உறவானாலும் சரி, உயிர் நட்பென்றாலும் சரி, நம்மால் யாருக்கும் எந்த பிரச்சனைகளும் வந்துவிடக்கூடாது என்பதில் நாம் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும். நம்மால் வருகின்ற கஷ்டங்களை அவர்கள் அவ்வளவு சுலபமாக எடுத்துவிட மாட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அதை எளிதாக கொடுத்து விடுகிறார்களே தாயே என்று நீ கேட்கலாம். என் குழந்தையே, இவ்வளவுதான் தெய்வத்தினுடைய நம்பிக்கையில் வாழ்கின்ற பிள்ளைக்கும் தெய்வ நம்பிக்கை இல்லாமல் வளர்கின்ற பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்பதனை நீ மறந்து விடாதே. அதனால் யார் உன்னை காயப்படுத்தினாலும் அதற்காக நீ கலங்காதே. யார் உன்னை வேதனைப்படுத்தினாலும் என் பிள்ளை அதற்காக நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. நிச்சயமாக இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் இதுவரையிலும் உனக்கு கற்றுக் கொடுத்த அனுபவம். யாரையும் எந்த சூழ்நிலையிலும் நம்பிவிடக்கூடாது என்பதுதானே. நீ ஒவ்வொருவரையும் நம்பி நம்பி இந்த வாழ்க்கையில் தொலைத்தது எல்லாம் போதும். இனி எதற்கும் என் குழந்தை நீ வருந்தி நிற்க வேண்டாம். என் குழந்தையை, எதற்கும் ஆசைப்படாதே. கிடைக்காத பொழுது அதிகமாக வருத்தப்படுவாய். அதே நேரத்தில் யாருக்கும் அடிமையாக வாழாதே. நீ இறந்ததற்கு சமமாகி விடுவாய். நீயாக இரு. உன்னை பற்றி உனக்குள் இருக்கின்ற கர்வத்தை நீ ஒருபோதும் விட்டு விடாதே.
கவலைகள் வாழ்க்கையில் வந்து கொண்டுதான் இருக்கும். அதனை நிரந்தரமாக்குவதோ தற்காலிகமாக்குவதோ உன்னுடைய விருப்பம். நிரந்தரமாக்கி நோயாளியான கதையும் உண்டு. தற்காலிகமாக்கி புத்திசாலியாக ஒரு விஷயத்தை வெற்றி பெற்ற கதையும் இங்குதான் இருக்கின்றது. இரண்டுமே உனக்குள் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உனக்கான எல்லா விஷயங்களையும் நீ சரியானபடி எதிர்கொள்ள தயாராக இருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு நடக்க வேண்டிய அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று தெளிவாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நடந்து முடிந்த விஷயங்களுக்காக இனிமேலும் என் பிள்ளை நீ எதையும் நினைத்து வருந்த வேண்டிய அவசியமே கிடையாது. இனி நடக்கக்கூடியது என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் என் பிள்ளை இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்து விட்டதே என்று நினைத்து கலங்காதே. இந்த கஷ்டத்தில் இருந்துதான் இந்த வாழ்க்கை உன்னை இவ்வளவு தெளிவுபடுத்தி இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இனிமேல் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு நிச்சயமாக நீ விரும்புகின்ற பல நல்ல விஷயங்கள் உனக்கு தொடர்ந்து வரக்கூடிய நேரம் வந்து விட்டது என்பதனை நீ மறக்காதே. அம்மா சொன்னது போல இந்த சஷ்டியின் விடியலில் நான் ஆசையாக உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை இனிமேல் உன் வசமாக மாற்ற வேண்டிய காலகட்டத்திற்கு நின்று கொண்டிருக்கின்றது. நீ எதையுமே எதிர்பார்த்து நிற்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு நீ விரும்பிய அளவிற்கு மிக பெரிய பேரதிசயங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதில் உனக்கு தெளிவு வேண்டும். எல்லையற்ற மகிழ்ச்சியும் எல்லையற்ற சந்தோஷமும் என்றும் என்றென்றும் உன்னை தொடரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இனி எந்த சூழ்நிலையில் என்ன நடந்தாலும், இனி என்னவாக இந்த வாழ்க்கை உனக்கு மாறினாலும் அவை அத்தனையில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனதாக மாறி உனக்கான மிகப்பெரிய வெற்றியை உனக்கு உறுதியாக தந்திடும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே. இனி எல்லா சூழ்நிலையும் உனக்கு நீ விரும்பியபடி உனக்கான மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. வராகி சொன்னது போல எதுவையும் உணராத பிள்ளை அல்ல நீ. வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் அறிந்து கொள்கின்ற பேரதிர்ஷ்ட குழந்தை. தன்னை சுற்றி என்ன விஷயங்கள் நடந்தாலும் அதை முழுமையாக தெரிந்து கொள்கின்ற பக்குவம் கொண்ட நல்ல குழந்தை அல்லவா நீ. அதனால் முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நீ நல்ல நிலைக்கு வரப்போகின்ற தருணத்தினைக்கு உன் வாழ்க்கையை அழைத்து கொண்டு வந்து விட்டாய். இந்த நேரம் உன் வெற்றி என்பது உனக்கு உறுதியாக்கப்பட்டதையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. என் தங்கமே, உன்னை சூழ்ந்து வந்த சில துரோகங்கள் தானாகவே அழியப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. உன்னை சுற்றி இருக்கின்ற பல துரோகங்கள், இந்த வாழ்க்கையில் வேண்டும் என்றே உனக்கு கொடுக்க நினைத்த பல விஷயங்கள் தானாகவே முறியடிக்கப்பட்டு விட்டது என்பதனையும் நீ மறந்து விடாதே. அவரவர் செய்த பாவத்திற்கான பலனை அவர்களை அனுபவித்து இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களை அனுபவிக்க காலம் அவர்களுக்கு ஆரம்பித்து விட்டது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். என் குழந்தையை, இன்னொருவரின் கஷ்டத்தில் சந்தோஷத்தை காண வேண்டும் நீ என்று நினைக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை நீ ஒவ்வொன்றாக சரி செய்துவிட வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா? இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ள நினைக்கிறாய் அல்லவா? அது போதும். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்கி விடாது. உனக்கு வேண்டிய உண்மைகளை நிச்சயமாகவும் நீ சரியாகவும் நிறைவாக பெற்றுக்கொள்ள துணிந்து விடுவாய் என்பதனை புரிந்து கொள். உனக்குள் துணிச்சல் வரத் தொடங்கிவிட்டது. உனக்குள் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கை வரத் தொடங்கிவிட்டது. நீயாகவே யாருடைய உதவியும் இல்லாமல் அடுத்தடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்றாய். இனி என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கையில் நீ அதிகமாக யோசிக்க நினைக்கின்றாய். என் பிள்ளையை, எப்பொழுதுமே நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு நடக்க வேண்டும் என்று யோசிக்கும் பொழுது, கந்தனுக்கு உகந்த நாள் அந்த நேரத்தில் வரும் பொழுது
நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே என்று என் பிள்ளை நீ மனதார உருகி சொல்கின்ற நேரங்களில் எல்லாம் அப்பன் முருகன் உன்னை தேடி உன் அருகில் வந்து நிற்பார் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இதுவரையிலும் எல்லை கடந்த மகிழ்ச்சியை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பொழுதெல்லாம் அதை நீ உணராமல் போனதற்கு என்ன காரணம் தெரியுமா? இதையெல்லாம் என் பிள்ளை உணராமல் போனதற்கு முக்கியமான காரணம் உன்னை சுற்றி இருந்த இந்த எதிர்மறையான விஷயங்களை கொண்ட இந்த மனிதர்கள். ஆனால் இப்பொழுது இவர்கள் ஒவ்வொருவரும் உனக்குள் வருகின்ற துணிச்சலையும் நீ செய்கின்ற விஷயங்களையும் கண்டு உன்னை விட்டு தானாகவே வெளியேறிச் செல்ல தொடங்கிவிட்டார்கள். இனி உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களையும் இவர்கள் கொடுத்து விட நின்னவில்லை. ஏனென்றால் நாம் என்ன செய்தாலும் இவர்களுக்கு தெய்வத்தின் அன்பு இருக்கிறது என்பதனை உணரத் தொடங்கிவிட்டார்கள் அல்லவா? அதன் பிறகு தெய்வத்தின் அன்பு ஒருவருக்கு இருக்கிறது என்று தெரிந்துவிட்ட பிறகு நீ என்ன செய்தாலும் அது எங்கும் எந்த பலனையும் கொடுக்கப் போவதில்லை என்பதை அவர்கள் தானாகவே உணரத் தொடங்கிவிட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தையும் இந்த சூழ்நிலைகளையும் என்னவென்று பயன்படுத்தி கொண்டு உனக்கு வேண்டிய உண்மைகளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் முன்னே வந்து துணிந்து நின்றுவிட்டால் அது போதும். உனக்கான துணிச்சல் ஒன்று அங்கே மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்க வேண்டி வருகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே முடியாது என்று சொல்ல நீ கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? எல்லா விஷயங்களுக்கும் சரியென்றே நீ சொல்லிக் கொண்டிருந்தால் உன்னை யாராலும் காப்பாற்றி முடியாது. அவர்கள் என்ன நினைப்பார்கள், இவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி நீ நான் செய்கிறேன் என்று சொல்லி தானாகவே உன்னை ஒரு பிரச்சனைக்குள் இழுத்து கொண்டு சென்று விடாதே. என் பிள்ளையே, முடியாது என்கின்ற வார்த்தை உன்னால் முடியாத பட்சத்தில் நிச்சயமாக சொல்லித்தான் ஆக வேண்டும். யாரிடத்திலும் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த எந்த ஒரு காரியத்தையும் செய்து நீ தேவையில்லாமல் உன்னுடைய மன நிம்மதியை இழந்து விடாதே. இனி எப்பொழுதும் உனக்கும் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி உனக்கும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷங்களை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள துணிந்து நின்று விட்டால் அது போதும். இனி எந்நாளும் நான் வருகிறேன் என்பதனை உணர்கின்ற என் பிள்ளை, அம்மா ஆசை ஆசையாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நான் தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக உனக்கு வேண்டிய எல்லா உண்மைகளும் உனக்கு நிறைவான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எப்பொழுதுமே வாழ்க்கையில் எல்லாமும் முடிந்து போகலாம். ஆனால் நாம் ஒருவரின் மீது வைத்த அன்பு ஒருபோதும் முடியாது. அவர்கள் ஒருவேளை அந்த அன்பிற்கு தகுதி இல்லாதவராக இருக்கும் பட்சத்தில் அது அவர்கள் செய்த பாவம் அல்லவா? அதற்கு நீ ஒன்றும் செய்ய முடியாது. எந்த சூழ்நிலையிலும் யாரையும் நீ ஏமாற்றி விட்டதாக நினைத்து வருந்தாதே. நீ பட்ட ஏமாற்றங்கள் அவர்களை பழிவாங்கியது என்று நினைத்து நீ சந்தோஷப்படு. அது போதும். என் பிள்ளையே, யாரிடத்திலும் இனி எதற்காகவும் என் பிள்ளை இறங்கி நின்று இந்த வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க நினைக்க வேண்டாம். உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நடத்த முன் வந்து விட்டது. இனி என்ன நடந்தாலும் இதிலிருந்து உனக்கு வேண்டியவை அத்தனையும் உன்னை தேடி வர தயாராகி விட்டது என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, எப்பொழுதும் போல நீ எதையெல்லாமோ எண்ணி கலங்கியது எல்லாம் போதும். இனி நடந்து முடிந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும். எந்த நாளாக இருந்தாலும் இந்த நாள் உன் வாழ்க்கையில் இனி எப்பொழுதும் உனக்கு கிடைக்கின்ற பேரதிர்ஷ்ட நாள் என்பதனை மறக்காமல் இந்த விடியலில் நல்லபடியாக உன்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் நீ செய்து கொண்டே இரு. உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தே தீரும். இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தே தீரும். என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் சொல்லி என் பிள்ளை கலங்கியதற்கெல்லாம் சேர்த்து வைத்து
ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த வாழ்க்கை உனக்கு தந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக உண்டு.